மதுராந்தகத்தில் கொட்டிய கனமழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இளங்கோவன். இளங்கோவன், விவரங்கள். நிச்சயமாக மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் சுமார் பறிமுதல் செய்யப்பட்ட பர்ச்சேஸ் செய்யப்பட்ட 10,000 மூட்டைகள் தேங்கியிருப்பதால் இவை யாவும் மழையில் நனையும் அபாயமாக உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றி உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையம் சுமார் 15க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் அச்சிறுபாக்கம் ஒன்றியத்தில் இயங்கி வருகின்றன. இங்கு இதுவரை நெல் மூட்டைகள் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. இவற்றை யாவும் நெல் கிடங்கிற்கு ஏற்றி செல்லாமல் தேங்கி கிடப்பதால் விவசாயிகளுக்கு இங்கு உள்ள விவசாயிகளுக்கு வரும் நெல் மூட்டை எதுவும் போடாத நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், இதுவரை பர்ச்சேஸ் செய்யப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை ஏற்றினால்தான் விவசாயிகளுடைய நெல்கள் கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இவற்றுக்கு காரணம், கடந்த ஒரு வார காலமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வாகனங்களை கொண்டு நெல் கிடங்கிற்கு எடுத்து செல்லாதால் இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வானிலை மையம் மழை ஒரு வாரமாக இருக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழையும் சாரல் மழையும் பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்து உள்ளனர். இந்த நெல் மூட்டைகள் விவசாயிகள் மட்டுமில்லாமல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரசுக்கும் இழப்பு ஏற்படும் என தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.